அவர் எழுதுறாரு. அது அவர் மௌலானா இசாக் வந்து சொல்கிறாரு, எந்த ஃபிர்காவுடைய கருத்துக்களையும் அவர்கள் வழியாக கேளுங்க பாருங்கள், பிரச்சனை இருக்காது. சமீபத்தில் ஒரு பாகிஸ்தானில் இப்போ ஒரு ஆள் கூட செத்தார், ஆமீர் லியாக்கத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர். அவர் போல் டிவி அதில் எல்லாம் ப்ரோக்ராம் நடத்துவார். அந்த ஆங்கருக்கு வந்து ரொம்ப அந்த ஆள் ஒரு சர்ச்சையான ஆள்னு வச்சுங்க. அவர் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து வரலாம். ஆனால் அவர் ஒரு வேலை ஒன்று பண்ணார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதிர்கருத்து பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, நம்ம மல்லிகை அரங்கத்தில் அந்த காலத்தில் நடந்து சுன்ன ஜமாத் ஒரு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டோன்னா அடுத்த வாரமே தௌஹீத் ஜமாத் அந்த இடத்துல மீட்டிங் போட்டு, போன வாரம் நான் கேட்கிறேன் இவர்களை பார்த்து அப்படிம்பாரு, ரசூல்லா உமர்லியானோ இப்படி தொழுதார்களே அது வழிகேடு இல்லையா, அப்படியா இப்படியாம்பாங்க. தராவி தொழுகையா இது இவங்க ஒரு புக்கு போடுவாங்க, 6 மாதம் கழிச்சு அவங்க ஒரு புக்கு போடுவாங்க, இவங்க இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டாந்து உட்கார வச்சுரு டிவி சேனலில் 5 பேர், ஷியா ஆலிமு, பஸ் ஹனஃபி ஆலிமு, அப்புறம் ரஹலதீஸ் ஆலிமு, எல்லோரும் உட்கார வச்சு எல்லாம் உட்கார வைக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப துள்ள முடியல அவங்களால. டிவியும் இருக்குது, ஆங்கர் இருக்காங்க, அவங்களாம் இன்டிசென்ட்டாக போயிடும். அவங்க உட்கார்றது பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இல்லையா. தராவியில் வந்தாலும் 8 கூட தொழலாம் தப்பு இல்லை, 20க்குள்ளே தானே அது இருக்கு, எப்படி 20க்குள்ளே தான் அது ஒரு நம்பரு, நம்ம கடமைன்னெலாம் சொல்கிறது இல்லையா, நாங்கள் அது வசதியாக இருக்குன்னு செய்கிறோம். அப்போ என்னையா பஞ்சாயத்து இருக்குது, வெளியே அவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க, ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்தா சண்டை முடிஞ்சிருச்சான். அது மாதிரி அவர் சொல்லுவார், அவங்கவுங்க கருத்துக்கள் என்னென்னு அவங்க வாயிலேருந்து சொல்லுங்கள். ரசூலாட்ட துவா கேட்கலாமான்னு கேட்டால் அங்கே உட்காந்து கேட்டால் இல்லைங்கிறேன். தங்க ஆதரவாளர்கள் இருக்கும்போது இந்த சைத்தான்கள் இப்படி சொல்கிறார்கள், நபியுடைய கண்ணியம் என்ன தெரியுமா அப்படிம்பாங்க. இங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஆமாம் துவா அல்லாட்ட தான் கேட்கணும், அப்போ மேட்ரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து அவர் முடிச்சு வச்சாராம். அதில் என்ன ஆகிப்போச்சு, சியாக்கள் இப்படி, சியாக்கள் வந்து அலி அல்லான்னாங்கண்ணா நாங்கள் எங்கேயா சொன்னோம், புக்கு காட்டு நாங்கள் சொல்லவே இல்லை உங்கள் ஆள் ஒருத்தன் சொன்னதா எங்கள் ஆள் ஒருத்தன் சொன்னா அப்படின்னு. ஜெயலலிதா பார்த்தீங்களான்னு இல்லை, பார்த்தவங்கள பார்த்தோன்னு சொல்லி கவர்னர் சொன்னாருப்பாங்களா, இட்லி சாப்பிட்டவங்கள பார்த்ததா சொன்னதாக ஒரு தகவல். கடைசியாக 2 கோடி ரூபாய்க்கு இட்லி பில்லு கொடுத்தாங்க. என்ன அது மாதிரி இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிறது ஜாஸ்தி. இந்த கற்பனைகளை விடுங்க பாருங்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்களே சொல்கிறத வச்சு முடிவு பண்ணுங்க, அவ்வளோதான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னு இப்படிலாம் கற்பனை பண்ணி நாம் வந்து தீவிரவாதத்தை சொன்னோம், நாம் வந்து ஜனநாயக முறையில் போய் ஆட்சி கொண்டு வர சொன்னோம், நாங்கள் வந்து அதை பண்ண சொன்னோம், இதை எதையும் பண்ண சொல்லலை. என்ன பண்ண சொன்னோங்கிறது என்னென்ன கேள்வி இருக்கோ நம்மகிட்ட நம்ம புக்கு, அந்த புக்குகள் இருக்குது, மௌலானா மௌதூதியோட புக்கு, அந்த வழியாக பார்த்துட்டோம்னா பிரச்சனைகள் பாதி சால்வ் ஆயிடும். இல்லை அது அது வந்து இல்லை, இது சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். இவங்களுடைய தாவாவை மற்றவங்க புறக்கணித்தாங்க, இன்றைக்கி நம்மளுடைய தாவாவை இவங்க புறக்கணிக்கிறாங்க. இப்போ அதே செயல் இவங்க செய்கிறாங்களே அப்படிங்கிறனா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது தப்புன்னு அந்த டைமில் அவங்க பேசுனாங்க இல்லை, எல்லாம் எந்த விஷயத்தை அவங்களே உணர்ந்தாங்களோ அந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம என்ன போய் பேச வேண்டியது. அதனால் அதுதான் நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான், நான் தப்புன்னு கூட எனக்கு ஆதாரங்களோட ப்ரூஃப் பண்ணுங்க. ஆர்குமெண்ட் வைங்க. ஏதோ நான் 10 விஷயம் பேசணும்னா அதில் சைடு விஷயம் பேசியிருப்போம், எல்லாத்தையுமே உடைங்கிறோம். இப்போ இந்த பயான் எடுத்துங்க, நீங்கள் மற்ற எல்லா பயானை விட்டுருங்க, கர்பலா விட்டுருங்க, இறுதி நூற்றாண்டை விட்டுருங்க, இந்த ஏகத்துவ ஜனநாயகங்கிற டைட்டில் பேசுகிறோமா, இதில் வைக்கிற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் இந்த குரான் வாயத்துக்கு அப்படி மீனிங் வராது. பாரு அகராதியில் நீ 5